இன்னைக்கு காலையில நேரமா கிளம்பியாச்சுங்க. ஒரு 3 ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால நேரமா கிளம்பியாச்சு. என்னுடைய மேக்கப் இப்படிதாங்க இருக்கும். பவுடர் கூட அடிக்க மாட்டேன். ஆனா நீட்டா சாரி கட்டி ஜுவல்ஸ் போட்டுக்குவேன். இதுதான் என்னுடைய மேக்கப்பு. அங்க போய் பார்த்தோமாக்க சூப்பரா இருந்துச்சுங்க அந்த பிளேட் டெக்கரேஷன் எல்லாமே. அக்கா பொண்ணுக்கு சீர் கொடுத்துருக்காங்க தாய்மாமன். அதுதான் இங்கே பிளேட் டெக்கரேஷனாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளார போனாக்க வீட்டுக்குள்ளே இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க. ராமரும் சீதையும் வந்து வனவாசம் போயிட்டு அயோத்திக்கு வரும்போது எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ. அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இப்படி திருமணமாக்க இந்த குட்டீஸ் எல்லாமே வந்து ஃபோனும் கையுமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க கூட எந்திரிச்சு போய் விளையாடலைங்க. எல்லாம் ஃபோனோடு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. காளான் பிரியாணியோட சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தால் அவங்க காம்பவுண்டை ஒட்டின மாதிரியே வந்து செடி கடை வச்சுருந்தாங்க. ரோட்டோரத்தில் செடி கடை வைப்பாங்க இல்லைங்களா, அந்த கடை தான் வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி பேரம் பேசி ஒரு ஒரு 5-6 செடி வாங்கிட்டேன் நான். இதில் வந்து அலமெண்ட்டாக என்கிட்ட இல்லைங்க, காஞ்சி போச்சு என்கிட்ட இருந்த செடி. அதனால் எல்லோ கலர் அலமெண்ட்டாக வாங்கினேன். அதுக்கப்புறம் நந்தியாவட்டை, அதுக்கப்புறம் ஹைப்ரிட்டு செம்பருத்தி பூவு, இது மாதிரி வந்து என்கிட்ட எல்லாம் இல்லாத செடிங்க தான் வாங்கினேன். போனதுக்கு எனக்கு ஒரு 5-6 செடி கிடைச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் எப்பவும் போல் கண்ணு மொழி வெளியில் வந்துருச்சு.